எங்க அப்பாவுக்கு எனக்கும் அவர் சாகிற வரையிலும் அவ்வளவு முரண்பாடுகளை வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பேரும் அது எல்லாவற்றையும் நான் மறைக்காமல் எழுதியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க. நாலு காலைல 10th எக்ஸாம். உங்களுக்கு தெரியும் 10th எக்ஸாம் எவ்வளவு பெரிய முக்கியமான எக்ஸாம்னு. அதுக்கு ஒருத்தர் எழுத வரலன்னா அவ்வளவுதான் அவங்க லைஃப் இல்லையா. எங்க அப்பா இன்னைக்கு உட்கார வச்சுக்கிறேன். எங்க அப்பா செகண்ட் கிரேட் டீச்சர். ஆனா 10th மேத்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ஆமா, 10th இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு இதெல்லாம் விட ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு அவருக்கே ஒரு பெருமிதம் உண்டு. உட்கார வச்சு எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்கிறாரு. எனக்கு மைண்ட்ல என்ன ஆகுதுன்னா, நீ செகண்ட் கிரேட் வாத்தியாரு, நீ இது ஒரு பிடிஎஸ் சொல்லி கொடுக்க வேண்டியது, நீ ஏன் சொல்லி கொடுக்குற அப்படின்ற கோபம் வருது. அப்படி அவர் சொல்லி கொடுக்க பித்தாகோரஸ் தத்துவம் தெரியுமா, அதுவா இதுவான்றா எனக்கு மண்டையில ஏறவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருக்கும் பயங்கர முரண்பாடு வருது. பலான்னு ஒரு அச்சல் விட்டார். 10வது படிக்கும் போது நம்மளோட ரோஷம் பொங்கின்னு வந்துடும். என்னடா போய் டேபிள் தொடச்சாச்சு வாங்கலாம், இந்த ஆள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய குடும்பங்கள்ல 60% குடும்பங்கள்ல இந்த மனநிலை உண்டு. நான் ஏஞ்சி என்ன பண்ணேன், போயா நீ ஒரு மயிரை எனக்கு சொல்லிக் கொடுவானா அப்படின்னு கத்திட்டு போயிட்டேன். எங்கேயோ போயிட்டேன். எங்க வீட்டுல ஒரே கலோபுரமாகுது, தராங்க. எங்கேயும் போல. எங்க பக்கத்து வீடே ஒரு குட்டி சோறு. அந்த வீடு இடிஞ்சு போய் குடிசோராக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் நின்னுனேன். அங்க நின்று பார்த்தா எங்க வீடு ஃபுல்லா தெரியும். எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் இன்னும் அவஸ்தப்படுறாங்க. பயங்கர சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ஒரே பிள்ளை. எங்க அம்மா ஒப்பாரி வச்சு அழுவுது. குணசாகர வச்ச ஒப்பாரிலாம் 4 மடங்கு எங்க அம்மா அழுகுறாங்க. என் பிள்ளை எப்படி பண்ணிட்டேயான்றாங்க. அநேகமா எங்க அப்பா நாளை காலைல கொலைகேஸ்ல போலீஸ் கூட்டின்னு போவோம் அப்படின்ற திருப்திலாம் வந்துச்சு எனக்கு. இவங்க படுத்துன்ற ராத்திரிலாம் டார்ச் லைட்டை வச்சுக்கின்னு லைட்டை போட்டுன்னு இங்கேயும் அங்கேயும் வண்டி எடுத்துன்னு சைக்கிள் எடுத்துன்னு சுத்துறாங்க. அங்கேயே தாங்க நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்படியே தூங்கிட்டு காலையில அந்த குட்டி சோத்துல இருந்து ஒரு வழியா போந்து எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் அதுக்கு இந்த ஆள்கிட்ட என்னடா பெரிய எக்ஸாம் எழுதுன்ற மூடோட போய் அங்க 4வது வீட்டுல பவுல் சார்னு ஒரு சார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவரும் வாத்தியார் தான். அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அவர் பிள்ளைங்கிட்ட ஒரு வார்த்தை திட்ட மாட்டாரு. குறிப்பா கணக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஒரு வேலை அதை செய்வாரு. நேரம் போய் பவுல் சார் வீட்டுல போய் நிக்கிறேன். நின்னா அவர் ஒரு 10 தூண்டில் எடுத்துக்கின்னு மீன் பிடிக்க போறாரு. ரிட்டையர் ஆயிட்டார் அவரு. அதோட எனக்கு பயங்கர சந்தோஷமாயி நான் போய் அப்படியே அந்த தூண்டில் எல்லாம் வாங்கிக்கிறேன். அவர் என் கையில கொடுத்து, அவருக்கு இன்னைக்கு 10th எக்ஸாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா டேய் நீ வராத, ஒப்பாட்ட நாங்க பாடுபட முடியாது போயிடு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. அவருக்கு தெரியாது. அவரு புள்ள நம்ம கூட மீன் பிடிக்க வரான் அப்படின்னு கொடுத்தாரு. நாங்க 2 பேரும் போறோம். ஜிலேபி எப்படி பிடிக்கிறது, விரால் எப்படி பிடிக்கிறது, எல்லா டெக்னிக்கும் பவுல் சாருக்கு தெரியும். போன உடனே ஜிலேபி பிடிக்கிறதுக்குன்னு தூண்டி வச்சிருப்பா, சின்ன முள்ளு வச்சு. அதுல ஜிலேபியை பிடிச்சி அப்புறம் உயிரோடு ஜிலேபிய வேற ஒரு முள்ளுல கோத்து போட்டா விரால் மாட்டோம். இந்த டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன், இதை விட என்னடா மேத்ஸ், நம்ம நல்லா ஜாலியா மீன் பிடிக்கலாம் அப்படிலாம் பயங்கர சந்தோஷமாகி நாங்க 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு சாயங்காலம் மதியானமா வீட்டுக்கு வரோம். ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ வீட்டுக்கு வரோம். நீங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையில எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை எப்படி எதிர்கொண்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. விஷுவலா அப்படியே பாருங்களேன். 10th எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு பையன் பக்கத்து வீட்டு வாத்தியார் கூட போய் மீன் பிடிச்சிட்டு 10th எக்ஸாமே விட்டாங்க. அப்படியே கலோபரம் நடக்குது எங்க வீட்டுல. இது என்ன எப்படி மீட் எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வந்த உடனே தொப்பு திப்புடு மறுபடியும் நேற்று விட்டதுல இருந்து ஆரம்பிக்குது. நானும் பயங்கர கோபத்தோட இருக்கிறேன். அடி பின்றாரு எங்க அப்பா. இதான் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற முடிவுக்கு அவரும் இன்னையோட கடைசி அப்படின்ற இடத்துக்கு நானும் மல்லு கட்டி நிக்கிறோம். ரொம்ப டாப் மோஸ்டான ஒரு விஷயம் நடக்குது. இது எதுவுமே தெரியாத பவுல் வாத்தியாரு மீன் குழம்பு வச்சு ஒரு கிண்ணத்துல எங்க வீட்டுக்கு வர்றாரு. எங்க வீட்டுல இருந்து மீன் எங்க அப்பா ஒரு தட்டி விட்டார் பாரு, ரோட்டுக்கு அண்ணா போய் விடுச்சு அந்த மீன். ஏயா நீலாம் ஒரு வாத்தியார், அவங்களும் வேலை கொடுத்தான். ஒரு 10வது பரீட்சை எழுதுற பையனை மீன் பிடிக்க போய் இப்படி குட்டி சவர் ஆகுறிய, நீலாம் நல்லா இருப்பியாயா, அதே செத்துட்டாரு அவரு. அன்னைக்கு சாவல, ஆனா அந்த சாபத்திலே செத்துட்டாரு. இப்ப அவரை புதைச்சிட்டாங்க.
கதை ஒரு 20-25 வருஷம் பொறுத்து இதை கதையா எழுதணும்னு தோணுச்சு எனக்கு. சரி, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இதெல்லாம் தான் நம்ம எழுதணும். அவர் சொன்னார்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் எழுதணும், என் வாழ்க்கையை நான் தான் எழுதணும், எங்க அப்பா வாழ்க்கையை நான் தான் எழுதணும். இதை பிரமாதமா எழுதினே வரேன். எழுதினு தான் ஒரு கட்டத்துல எனக்கு சிரிப்பு தாங்கல. ஒரு துக்கமான விஷயம் இல்ல இது, ஆனா எனக்கு சிரிப்பு தாங்கல. என்னன்னா, பவுல் சாரு செத்துட்டாரு. அவர் போய் சுடுகாட்டுல கல்லறையில பொச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் 10 வருஷம் போட்டு எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா எடுத்துன்னு போய் பார்த்தா அந்த கிறிஸ்டியன்ஸ் சுடுகாட்டுல பேர்லாம் எழுதிருக்கும். பவுல், அவர் எப்ப பிறந்தாரு எப்ப இருந்தாருன்னு ஒரு கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்டா அதுக்கு பக்கத்து கல்ற எங்க அப்பா கல்ற. அவன் உள்ள போய் எங்க அப்பா பாடிய பெட்டி வச்சு இறக்குறாங்க. இறங்கணும்னு நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு பவுல் சார், எங்க அப்பா சார் அப்படின்னு கத்துறேன். கத்துற உடனே கல்ற கொஞ்சம் விரிசல் விடுத்தது. என்னதான் அவர் பயந்துட்டாரு. உள்ள ஏஞ்சி கொஞ்சம் திரும்பி படுத்துக்கினாருன்னு அந்த கதை முடிஞ்சிடும். என்னன்னா, ஒரு எழுத்தாளன் இதை எழுதுறதுக்கு 20-25 வருஷம் ஆச்சு. அப்படி அவன் தனக்குள்ள ஊற போட்டு ஒரு பிரமாணமான விஷயத்தை அவன் பிரசவிக்க வேண்டும்.